பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா 53 அதிகாரம் 11 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். ஆமீன், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் வார்த்தை பாருங்க. இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த வசனங்கள் எல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே, ஹல்லேலூயா, அவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அறிவினாலே நாம் அநேக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி தெரியுமா? ஸோ இந்த உலகத்தில் கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னா, ஜனங்கள் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். அப்போ 10வது வசனம் சொல்லுது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஆத்துமாக்கள் எல்லோரும் பாவத்தில் தப்பி விழுந்தார்கள். ஸோ அதை காப்பாற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார். ஸோ இதை குறித்து அங்கே வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ அநேகர் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிட்டார்கள். அவர்களை மீட்டெடுக்கும்படியாக கர்த்தர் இயேசுவை அனுப்புகிறார். பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறார். அந்த குமாரன் என்ன பண்ணுகிறார்னா, அவர் என்ன செய்யணும்னா, அவர் நீதிபரர். இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். ஸோ அவரிடத்துல அக்கிரமமும் இல்லை, பாவமும் இல்லை. அப்பேற்பட்டவர் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சுமந்து கொண்டு அவர் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது. அங்க பாத்தீங்கன்னா அவர் அறிகிற அறிவினாலே தம் நீதிபாரர் என்பது அவருக்கு தெரியும். ஆனா என்ன புரிதலோடு இந்த பாவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்னா, நான் இந்த சிலுவை ஏற்றுக்கொண்டாதான் பாவத்தில் அடிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், பாவத்தினால விழுந்து போய் மரித்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்னால் மீட்டெடுக்க முடியும் என்று அவர் அறிந்தார். ஒருவேளை ஒரு மாம்சத்துல பிறந்தார் இல்லையா? ஸோ அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு என்ன தோணி இருக்கும்னா, அவர் ஆத்துமாவில் வருத்தப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, இது ரொம்ப கொடுமையான ஒரு வலியா இருக்குமே, இந்த சிலுவை நான் எப்படி சுமப்பதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பலவீனப்பட்டிருக்கலாம். இல்லை யோசிச்சிருக்கலாம். அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் வியாகுலப்பட்டு பலவீனப்பட்டு அந்த இடத்துல அவர் ஜெபித்திருக்கலாம். ஆனால் அங்கே வசனம் சொல்லுகிறது, ஆனால் அப்பேற்பட்ட தேவன் அதையோ அந்த அறிவினாலே தன் என்ன பொறுப்பில் இருக்கும், கர்த்தர் நமக்கு ஒரு பொறுப்பு வச்சிருக்கிறாரு, என்ன ஆனாலும் சரி அந்த பொறுப்பை நிறைவேற்றினாதான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் என்று அவருடைய அந்த அறிவின் புரிதல்னாலே நாம் எல்லோரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் வசனம் சொல்லு. அநேகரை அவர் அறிவு அநேகரை நீதிமானாய் மாற்றிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் பாருங்களேன். நம்முடைய மீறுதல் நிமித்தமா நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அவரை காயப்படுத்தியிருக்கிறோம். நம்முடைய அக்கிரமத்து நிமித்தமா அவர் நொறுக்கப்பட்டார். ஸோ நமக்காக அவர் பாடுபட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். பிதா அவர் மீது ஒரு சித்தத்தை வைக்கும் பொழுது அவர் அந்த காரியத்தை யோசித்து, நான் இந்த அவமானத்தையும் இந்த சிலுவையும் நான் இந்த காரியத்தையும் ஏற்றுக்கொண்டாதான் இன்றைக்கு என்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் நீதிமான்களாய் மாற்றப்படுவார்கள், தேவ சமூகத்துக்கு வருவார்கள் என்று என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களை எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நாம் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்கள். நம்ம பாவம் இல்லை என்று சொன்னோம்னா கண்டிப்பா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். ஏன்னா ஒரு சிலர் நம்ம பாவம் சொன்னா, நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ற ரேஞ்சிலேயே எல்லாரும் பார்ப்பாங்க. எனக்குள்ள ஒண்ணுமே இல்லை, நான் ஐ எம் ஆல்ரைட், ஐ எம் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை, நாம் ஒருவரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்மை நாமே நிதானிக்கணும். நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்நாள் வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு இந்த பிரசங்கத்தை கேட்குற அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் நீதிமான்களாக மாற்றப்படுவதற்கு இயேசு ஒருவர் தேவைப்பட்டார். இயேசு கிறிஸ்து அவருடைய அறிவினாலே, அவருடைய ஞானத்தினாலே, அவருடைய புரிதலினாலே இன்றைக்கு நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ வசனம் அதான் சொல்லுது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவாய். ஹல்லேலூயா. ஸோ அவர் நமக்காக அவர் பாடுபட்டார், அவர் நமக்காக எழுந்து வந்தார், நமக்காக செயல்பட்டார். பிதா கொடுத்த பொறுப்பை அவர் சிந்தித்து செயல்பட்டு அவருடைய அறிவின் நிமித்தமா நாம் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்போ நம்முடைய அறிவு நிமித்தமா நம்ம நிறைய பாவிகளாக தான் மாறி இருக்கோம். நான் பண்ற ஒரு சாட்சி கட்ட வேலையை இன்னொருத்தன் பார்க்கும்போது, என்ன கிறிஸ்துக்குள்ள இவன் வளர்ந்தானே, இப்ப பாத்தியா தப்பா போயிட்டான் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய அறிவு அநேக இடரலை செய்கிறது. ஆனா தேவனுடைய அறிவு எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, பிதா கொடுத்த வேலை எனக்கு இருக்கிறது, இந்த வேலையை நான் செய்தால் அநேகர் நீதிமான்களாக்குவார்கள் என்று அறிந்து
தன்னுடைய காரியத்தில் அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு தம்மை தாமே வெறுமையாக்கி நமக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஸோ இந்த புரிதலும் இந்த அறிவும் நமக்கு வேணும். இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், புறஜாதிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ உங்கள் நிமித்தமாக நிறைய பேர் பாவிகளாய் மாறக்கூடாது, உங்கள் நிமித்தமாக அநேக நீதிமான்களாய் மாற்றப்பட வேண்டும். அப்பேற்பட்ட செய்கையை செய்வோம். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்த தியாகங்கள் ஏராளம் உண்டு. அதில் ஒரு வகையை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இனி வருகிற நாட்களில் நம்ம சிலுவையின் தியானமாக தேவனாகிய கர்த்தர் சிலுவை சுமந்தது நிமித்தமாக நமக்கு என்னெல்லாம் அவர் வைத்துட்டு போனார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றுவதற்காக அவர் தம்மை தாமே ஒடுக்கினார். அவருடைய அறிவின் நிமித்தமாய் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இப்போது மடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலையில கூட கர்த்தாவே, இந்த சிலுவையின் தியானத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 40 நாளும் கர்த்தாவே நாங்கள் உபவாசித்து வருகிறோம். ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, முதலாவது எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ராஜா, எங்களுக்காக நீர் நொடுக்கப்பட்டீரே. ஏசாயா 53ஆம் அதிகாரம் முழுவதுமா நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை அருமையான பாடுகளை எங்களுக்காக நீர் பட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசப்பா, எங்கள் மீறுதலை மன்னிங்க, எங்கள் பாவங்களை மன்னிங்க. இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மீறுதலையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் துர்ச்செயல்களையும் மன்னித்து கர்த்தாவே, அறிகிற அறிவின் நிமித்தமா இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பெரிய மேன்மை வைத்திருக்கிறார் என்ற அறிவோடு கூட அநேகரை நல்ல வழியில் நடத்துகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. என் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து வழிநடத்தும். இரட்சகராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எனக்காக இந்த வேளையில் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்னை நீதிமானாய் மாற்றினதுக்காய் கொடான கொடி நன்றி அப்பா. ஏசப்பா, இந்த பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகள் மனம் மாறட்டும். ஆண்டவரே, புதிய வழியில தொடர்ந்து ஆண்டவரை கடந்து வரட்டும். பாவங்கள் எல்லாம் தள்ளி ஆண்டவரை பரிசுத்தமானப்பட்டவர்களாய் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் மாற்ற நீர் கிருபை தருவீராக. இவர்களை குழப்புகிற, பலவீனப்படுத்துகிற, பாவத்திலே தொடர்ந்து செயல்படுத்துகிற பிசாசை இயேசுவின் நாமத்தால் சபித்து கட்டுகிறேன். ஆண்டவரே, சிலுவையில் ஆண்டவரே நீர் பண்ண தியாகத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொருடைய ஆண்டவர் இருதயங்களையும் திறந்தருளுவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிற போதும் வியாதி பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா எல்லா வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள் இயேசு நாமத்தில் சபித்து பாதாத்தில் கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆரோக்கியமும் கொடுத்து வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.